அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் வீடியோவில் சிங்கிள் க்ரோஷெட் யான் ஓவர் யான் அண்டர் ஸ்டிச் எப்படி போடலான்றத பற்றி பார்க்கலாம். சிங்கிள் க்ரோஷெட் எப்படி போடணும், மேஜிக் ரிங்கில் சிங்கிள் க்ரோஷெட் எப்படி போடணும், சிங்கிள் க்ரோஷெட் யான் ஓவர், சிங்கிள் க்ரோஷெட் யான் அண்டர் யான் ஓவர் ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. க்ரோஷெட் மற்ற ஸ்டிச்சஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். என்னோட சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் சிங்கிள் க்ரோஷெட் யான் ஓவர் யான் அண்டர் ஸ்டிச் எப்படி போடலான்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு ஆண் பெண் வேலை தேடுவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்டில் இருந்து மொபைலில் வேலை பார்க்க போகிறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ணுற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா, அவங்க கொடுக்குற போட்டோஸ் வீடியோஸ் நம்ம சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும், நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். நம்ம பணம் கட்டின உடனே நமக்கு அன்னையில இருந்தே வருமானம் நம்மளோட வேலட்ல ஆட் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சிங்கிள் க்ரோஷெட் யான் ஓவர் யான் அண்டர் ஸ்டிச் போடுறதுக்காக மேஜிக் ரிங் போடுறதுக்கு நூல் இது போல ஒரு லாக் போல போட்ட பிறகு செயின் ஸ்டிச் ஒன்று போட்ட பிறகு இந்த ரவுண்டு உள்ள சிங்கிள் க்ரோஷெட் 6 போடணும். ஊசியை உள்ள விட்டு ஊசிக்கு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுக்கிறது யான் ஓவர். இப்போ யான் அண்டர், ஊசிக்கு கீழே நூல் வரது யான் அண்டர். இப்போ அடுத்த ஸ்டிச் மறுபடியும் ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுக்கிறோம். ஊசிக்கு மேல நூல் வந்துச்சுன்னா அது யான் ஓவர், ஊசிக்கு கீழே நூல் வந்தா யான் அண்டர். இப்போ போடுறோம் பாருங்க, இது யான் ஓவர். இந்த வளையத்துக்குள்ள இருந்து போடுறதால கன்ஃபியூஸ் ஆயிருக்கிற மாதிரி தெரியும், நம்ம போட போட நமக்கு ஈஸியா தெரியும். இப்போ யான் அண்டர்ல நான் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு 3வது சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த ரவுண்ட்ல ஃபுல்லா 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த எண்டிங் நூலை பிடிச்சி இழுத்தது இது போல ரவுண்டு சின்னதா வரும். முதல் போட்டிருக்கிற சிங்கிள் க்ரோஷேட்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷே வரணும். 6 சிங்கிள் க்ரோஷே இருக்கு. ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரும்பொழுது 12 சிங்கிள் க்ரோஷே நமக்கு கிடைக்கணும். அதையும் நான் எப்படி போடுறேன் பாருங்க. எப்போ கீழே எப்படி ஃபர்ஸ்ட் லைன்ல யான் ஓவர் யான் அண்டர்ல போட்டுட்டு வந்தோமோ அதே போலதான், அதாவது ரவுண்ட் ஷேப்ல இருந்து எப்படி போட்டுட்டு வரலான்றத பத்தி தான் சொல்றதுக்காக நான் இதை உங்களுக்கு போட்டு காட்டிட்டு இருக்கேன். எப்பவுமே முதல்ல போட்டுட்டு வர சிங்கிள் க்ரோஷேட்ல ஒரு ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரவுண்டு சுத்திட்டு வரும்பொழுது எந்த ஸ்டிச்ல ஆரம்பிச்சோன்னு தெரியாது. அதுக்காக தான் ஸ்டிச் மார்க் இல்லைனாலும் இது போல வேஸ்ட் உள்ளன்னு வச்சு போடலாம். இப்போ 2 ஸ்டிச் போட்டு முடிச்சதும் 12 சிங்கிள் க்ரோஷே கிடைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஸ்டிச் மார்க்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செகண்ட் ரவுண்டு ஃபினிஷ் பண்ண பிறகு செயின் ஸ்டிச் போட்டதும் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல
ஒரு சிங்கிள் crochet போடணும். இந்த தேர்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போடணும். யான் ஓவர் பண்ணியாச்சு, யான் அண்டர் போட்டு ஒரு சிங்கிள் crochet வந்தாச்சு. அடுத்த ஸ்டிச்ல 2 சிங்கிள் crochet ஒரே ஸ்டிச்ல போடணும். யான் ஓவர் எடுத்தாச்சு, யான் அண்டர் எடுத்து அடுத்த சிங்கிள் crochet. இப்போ அதே ஸ்டிச்ல மறுபடியும் இன்னும் ஒரு சிங்கிள் crochet போடணும். ஊசிய அதே ஸ்டிச் வழியா உள்ள விட்டு ரன்னிங் நூலை இழுக்கிறோம். மறுபடியும் யான் ஓவர் பண்றோம். இப்போ சிங்கிள் crochet ஒரே ஸ்டிச்ல 2 ஸ்டிச் கிடைச்ச பிறகு அடுத்த ஸ்டிச் ஒரு சிங்கிள் crochet போடணும். இது போல நம்ம ஞாபகம் இல்லாம போட்டுட்டே போயிடுவோம். அதுக்காக தான் முதல்லயே சிங்கிள் crochet ஸ்டார்ட் பண்ண உடனே அந்தந்த லைன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே ஸ்டிச் மார்க் போடணும். இந்த ஸ்டிச் மார்க் போட்ட பிறகு இந்த ஸ்டிச் எப்படி வரும்னா 1 2 1 2ன்னு போட்டு கரெக்டா 18 சிங்கிள் crochet வந்ததும் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச் மார்க்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 4th ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் ஆட் பண்ணணும். செயின் ஸ்டிச் ஆட் பண்ண பிறகு 18 சிங்கிள் crochet இருக்கும். இந்த 18 சிங்கிள் crochetலயும் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட்டுட்டோம். அடுத்த ஸ்டிச்ல இன்னும் ஒரு சிங்கிள் crochet. இது போல எதுவும் இன்க்ரீஸ் எதுவும் கிடையாது. ஒரு ஸ்டிச்சை கரெக்டா போட்டுட்டே வரணும். இதுல ஃபர்ஸ்ட் போட்ட சிங்கிள் crochetல மறக்காம ஸ்டிச் மார்க் போடணும். கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் ஆனவங்களுக்கு ஒரு 4-5 ஸ்டிச் போட்டு கூட அவங்க ஸ்டிச் மார்க் போட்டுக்கலாம். நானும் அது போலதான் ஸ்டிச் மார்க் இது ஃபர்ஸ்ட் இருக்கிற சிங்கிள் crochetல போட்டு முடிச்சது பிறகு இந்த ரவுண்டு ஃபுல்லாவே ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு வருவோம். அப்படி போட்டுட்டு வரும் பொழுது இந்த ரவுண்டு சுத்தி வரும் பொழுது இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் இருக்கிறது போல இருக்கும். நீங்க கரெக்டா இந்த ஸ்டிச்ல இருந்து கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 18 சிங்கிள் crochet வந்த பிறகு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற சிங்கிள் crochet ஸ்டிச் மார்க்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் ஆட் பண்ணி மறுபடியும் அந்த ரவுண்ட ஒரு ஸ்டிச்சா போட்டுட்டு வரணும். ஒவ்வொரு ரவுண்டு முடியும் பொழுதும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்து செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் ஃபர்ஸ்ட் வர சிங்கிள் crochetல மறக்காம ஸ்டிச் மார்க் பண்ணணும். இது போல இந்த 18 ஸ்டிச்சையே 4 ரவுண்டு போட்டுட்டு வரணும். 18 சிங்கிள் crochet 4 லைன் போட்டு முடிச்ச பிறகு ஷேப் இது போலதான் கிடைக்கும். இந்த ஸ்டிச் எல்லாமே வி ஷேப்ல தான் இருக்கும். நீங்க போட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிளியரா தெரியும். ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒரு சிங்கிள் crochet தான் போட்டுட்டு வரும். இப்போ ஊசியை உள்ள விட்டாச்சு. ஊசிக்கு கீழே நூல் எடுக்கக்கூடாது. ஊசிக்கு மேலதான் இது யான் ஓவர். இப்போ யான் அண்டர் அப்படின்னா ஊசிக்கு கீழே நூல் இது போல வரணும். இது போல மாட்டி எடுக்கும் பொழுது இது யான் அண்டர். இப்போ இந்த 2 லூப் வழியாவும் எடுக்கும் பொழுதுதான் யான் ஓவர் யான் அண்டர். இப்போ அடுத்த ஸ்டிச் போடுறேன். இது போல எடுத்தது இது யான் ஓவர். இப்போ இது எடுக்கிறது யான் அண்டர். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஊசிக்கு மேல வந்தா யான் ஓவர், ஊசிக்கு கீழே நூல் எடுத்தோம்னா யான் அண்டர். இது போல ஊசியை உள்ள விட்டுருக்க. இது போல எடுக்க கூடாது. இது யான் அண்டர். இது போல எடுக்க கூடாது. இப்போ ஊசியை உள்ள விட்டுறேன். எப்படி எடுக்கிறேன் பாருங்க. இது யான் ஓவர். அதே நூலை ஊசிக்கு கீழே இந்த ஹூக்ல வந்துச்சுன்னா அதுதான் யான் அண்டர். இன்னைக்கு வீடியோல சிங்கிள் crochetல யான் ஓவர் யான் அண்டர் ஸ்டிச் எப்படி போடணுன்றத பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,